விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை கடந்த சில நாட்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது மாறாத ஒரு பிரமாணம். தேவன் இதை பூமியிலே அவர் பூமியை உண்டாக்கும் பொழுதே வைத்து விட்டார். பூமி உள்ள நாளளவும் இது ஒழிந்து போவதில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். ஆகவே இப்போ மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எதை விரும்புகிறானோ, என்ன அறுவடை அவனுக்கு தேவையோ அந்த அறுவடைக்கு ஏற்ற விதையை விதைத்தால் போதும். விதையை விதைச்சு அறுவடையை எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு செட்டப்பை கர்த்தர் மனிதனுக்கென்று வைத்து விட்டார். இதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு என்ன விரும்புகிறான், மனிதன் எதை விரும்புகிறானோ அதை அவன் விதைத்து எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ கடந்த பல நாட்களாக இதனுடைய பல கோணங்களை, விதைப்பு அறுப்பு பிரமாணத்தினுடைய பல காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே இந்த பிரமாணத்தை ரொம்ப பிரதானமாய், இந்த கோட்பாட்டை குறித்து ரொம்ப பிரதானமாய் அவர் பேசியிருக்கிறார், போதித்திருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த குறிப்பிட்ட ஒரு போதனையிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 3வது வசனத்திலிருந்து இந்த காரியங்களை போதிக்கிறார். இந்த ஓமையாக இதை சொல்லுகிறார். அதற்கப்புறம் அதற்கான விளக்கத்தையும் அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இதனுடைய முக்கியமான சில காரியங்களை முதலாவது நான் உங்களுக்கு இந்த ஓமையை குறித்து, ஓமையிலிருந்து சில காரியங்களை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இதில் என்ன அவர் சொல்ல வர்றார்னா, மனுஷனுடைய இருதயம், நல்லா கவனிங்க, மனுஷனுடைய இருதயம் ஒரு நிலமாக இருக்கிறது. ஒரு நிலம் விளங்குது உங்களுக்கு, விளைவிக்கிற நிலம். மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் அவிதமாக உருவாக்கியிருக்கிறார். அந்த மனுஷனுடைய இருதயம் நிலமாக இருக்குன்னா, அந்த நிலத்தில் விளைவிக்கிற காரியங்களை, என்ன அது விளைவிக்கிறதோ, அந்த இருதயம் எதை விளைவிக்கிறதோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. இருதயம் விளைவிக்கிற இருதயமாக கர்த்தர் படைச்சிட்டார். அந்த இருதயம் எதை விளைவிக்குதோ அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீ விரும்புகிறையோ அது உன் இருதயத்திலேருந்தே வரும். உன் இருதயம் அதை விளைவிக்கும். தேவன் அப்படி செட் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அப்படி இருதயத்தை செட் பண்ணியிருக்கிறார். இருதயம், மனிதனுடைய இருதயம் என்பது அவ்வளவு முக்கியமான, வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, மனிதனுடைய வாழ்க்கையை நிர்மாணிக்கக்கூடிய ஒன்றாக கர்த்தர் இருதயத்தை வைத்திருக்கிறார். கவனிக்கணும், மனிதனுடைய இருதயம் என்பது சாதாரணமானதல்ல. உங்கள் இருதயம் என்பது அது ஒரு ப்ரொடக்ஷன் சென்டர். அது உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மையம், உற்பத்தி மையம். உங்கள் இருதயம் வாழ்வையும் வளத்தையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், அருமையானவர்களே, வெற்றியையும் ஜெயத்தையும் உங்கள் இருதயம் உற்பத்தி செய்ய முடியும், விளைவிக்க முடியும். அது ஒரு விளைவிக்கிற விளைச்சல் நிலமாக கர்த்தர் உங்கள் இருதயத்தை வைத்திருக்கிறார் என்பது இந்த ஓமை, மார்க் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன ஓமையினுடைய ஒரு முக்கியமான ஒரு போதனை. அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் நான் சொன்ன இவ்வளோ நேரம் சொன்ன இந்த நன்மையான காரியங்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நல்வாழ்வு, சுகம், பலன், ஆரோக்கியம், செல்வம், செழிப்பு, வெற்றி,
நல்ல எதிர்காலம், நல்ல குடும்ப வாழ்வு, பிள்ளைகளின் வாழ்வு, தொழில் வளர்ச்சி, பெருக்கம், இது எல்லாத்தையும் இந்த இருதயம் விளைவிக்க வேண்டுமானால் அந்த இருதயத்தில் விதைக்கணும். ஏன்னா நிலம் ஒன்று இருந்தால் அந்த நிலத்தில் விதைக்காம நிலம் விளைவிக்காது, எதையும் விளைவிக்காது. விதைக்காம நிலம் எதையும் விளைவிக்காது. அப்போ இருதயத்தில் நீங்கள் விதைக்கணும். எதை விதைக்கணும்? எதை விதைத்தால் நல்ல ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதமான வாழ்வு, இன்னும் மிக முக்கியமாக சொல்லணும்னா மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்வு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு வாழ்வு, இதை உங்கள் இருதயம் உங்களுக்கு விளைவிக்கணும். உங்கள் வாழ்க்கையை அப்படி மாற்றணும்னா நீங்கள் அங்கே விதைக்கணும், இருதயத்தில் விதைக்கணும். இருதயத்தில் விதைக்கிற விதை என்ன? இந்த ஓமையின்படி இயேசு பேசினதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இயேசு சொன்னது என்னன்னா, வசனம்தான் விதை. அங்கே எழுதப்பட்டிருக்குது பாருங்க, 14வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். 15வது வசனம், வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்போ வசனம் எங்க விதைக்கப்படுது? இருதயத்தில் விதைக்கப்படுது. அப்போ இருதயம் என்பது என்ன? நிலம். உங்க இருதயத்தை கர்த்தர் நிலமாக வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது நிலத்தை போல அது வேலை செய்கிறது, விளைவிக்கிறது, பிறப்பிக்கிறது. அற்புதமான காரியங்களை உங்கள் உள்ளத்திலிருந்து அது பிறப்பிக்கும். நல்வாழ்வை பிறப்பிக்கும், சமாதானத்தை பிறப்பிக்கும், நல்ல உறவுகளை பிறப்பிக்கும். அப்படிப்பட்ட ஆற்றலை கர்த்தர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். A heart has potential to produce all good things. வாழ்க்கை சரியில்லை பிரதர், வாழ்க்கை ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது? பாருங்கள், பலர் கேட்கிறார்கள், எனக்கு மட்டும் ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஒன்றும் சரியாக அமைய மாட்டேங்குது, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு விதமான நெகட்டிவ் லைஃபாக இருக்குது, எதிர்மறையான வாழ்க்கை இருக்கிறது. வை 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 ஏன் விரக்தி, ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறோம் காலமெல்லாம், ஏன் நம்ம நினச்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமையலையேன்ற கேள்வி பாருங்க. என்ன செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி தோல்வியின் வாழ்க்கை. ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது? உடனே இவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, கடவுள் என்னமோ என்னை இப்படி நடத்துகிறார் அப்படின்னு ஒரு குரூப் என்னென்னா, பிசாசு என்னை இப்படி பண்ணுறான் அப்படின்னு பிசாசை பழி போட, கடவுளை பழி போட, இன்னொரு ஆளை பழி போட. இதை நம்ம என்னைக்கு நிறுத்துகிறோமோ அன்றைக்கி தான் நம்ம நல்லா இருப்போம். இப்போ இந்த ப்ளேம் கேமை நிறுத்தணும். டோன்ட் ப்ளேம் அதர்ஸ். நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்பாளி. வேதம் முழுவதும் அதை பேசுகிறது, வேதம் முழுவதும் அதை பேசுகிறது. ஆகவே தேவன் நம்முடைய இருதயத்திலிருந்து எல்லாவற்றையும் விளைவிக்கக்கூடிய காரியத்தை இருதயத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, வாழ்வை, வளத்தை. ஸோ இப்போ இருதயத்தை கவனிக்கணும், இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. இருதயத்தை விளைவிக்கிற இருதயமாக மாற்றணும், நன்மையான காரியங்களை விளைவிக்கிற இருதயமாக மாற்றணுன்றதே அதுவே நிறைய ஆவிக்குரியவர்களுக்கே தெரியாது. கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு. அப்போது இந்த இருதயத்தை கவனிக்கணும். இருதயம் விளைவிக்கிற இருதயமாக கர்த்தர் உருவாக்கினார். ஆதாமுக்கு உருவாக்கினார், ஏவாளுக்கு உருவாக்கினார்.
உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, என்ன விரும்புகிறீங்களோ, உங்கள் லைஃப்பை நீங்கள் உருவாக்கிக்கிறலாம். உங்களுடைய வாழ்வை நீங்கள் உருவாக்கலாம். எப்படின்னா, உங்கள் இருதயத்தை அப்படி வச்சுட்டேன் நான். உங்களுக்கான லைஃப்பை விளைவிக்கிற, உங்களுக்கான வாழ்வை விளைவிக்கிற இருதயமாக நான் உங்கள் இருதயத்தை படைச்சு வச்சுட்டேன். இப்போ நீங்கள் அந்த இருதயத்துக்குள்ளேருந்து என்னத்தை விளைவிக்க போகிறீங்கன்றது கர்த்தர் கையில் இல்லை, தேவதூதர்கள் கையில் இல்லை, ஆவியானவர் கையில் இல்லை, யாரோ ஒரு ஊழியக்காரர் கையில் இல்லை, உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் கையில் இருக்கிறது. எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்கள். நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சுருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய நன்றி சொல்லணும் பாருங்க. நம்ம நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் தாத்தா தான் சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ தாத்தா செத்தே பல வருஷம் ஆகிப்போச்சு, தாத்தாவை உயிரோடு எழுப்ப முடியுமா? இப்போ நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தாத்தா கையில் கொடுக்கல, யாரோ ஒரு மனிதன் கையில் கொடுக்கல. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். இப்போ யூ ஹாவ் டு பி சீரியஸ் டு சோ ரைட் சீட்ஸ் இன் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தில் சரியான விதைகளை விதைக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஆதாமுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தான் உண்டாக்கினார். எப்போ பாவம் செஞ்சானோ அப்பொழுது அந்த இருதயமாகிய நிலம், கவனிங்க, இருதயமாகிய நிலம் தரிசு நிலமாயிடுச்சு. ஏன்னா உள்ள பாவம் வந்ததுனால அது நிலத்தை கெடுத்து விட்டது. என்னதான் முயற்சி பண்ணாலும் மனிதனால் பரிசுத்தமாக வாழ முடியலை, வெற்றியாக வாழ முடியலை, ஜெயமாக வாழ முடியலை, கர்த்தரோடு நெருங்க முடியலை, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியலை. காரணம், அந்த ரூட் நிலமே தரிசு நிலம் மாதிரி ஆகிப்போச்சு, தரிசு நிலமாயிடுச்சு. ஆகவேதான் வேதம் ஆதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருதயத்தை கர்த்தர் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவார். ஏன்னா நிலம், இருதயம் என்பது நிலம். நான் வேணா வாஸ்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இருதயத்தை தான் கர்த்தர் பேசுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களுக்கு தெரியும், 6ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய அக்கிரமம் பயங்கரமாயிடுச்சு. அதை அழிக்கணும்னு கர்த்தர் திட்டமிட்டார். அப்படி அவர் திட்டமிட்டு அவர் பேசும்போது பாருங்கள், அவர் அதை குறித்து சிந்திக்கும் பொழுது அவர் என்ன சிந்தித்தார், என்ன யோசித்தார் என்பதை ஆவியானவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். 6:5 வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. கவனிங்க, ஏன் அக்கிரமம் பெருகிவிட்டது, ஏன் பாவம் பெருகிவிட்டது, ஏன் இன்னைக்கு பூமி கர்த்தராலேயே தாங்க முடியலை, ஏன் இந்த உலகம் மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தரால் பொறுக்க முடியலைன்னா, ஹார்ட் நிலம் தரிசா போயிடுச்சு. நிலத்தில் நன்மை விளைய மாட்டேங்குது, நல்ல எண்ணங்கள் வரல, நல்ல சிந்தனைகள் வரல, நல்ல வாழ்வு வரல. காரணம் இருதயம். இப்போ பாருங்க, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த நிலம் தரிசு நிலமாயிடுச்சு. அதில் எதுவுமே இப்போ நல்லது விளைய மாட்டேங்குது. மனுஷனுடைய இருதயத்தை குறித்து பேசுகிறார் பாருங்க. மனுஷனுடைய இருதயம் நல்லதை விளைவிக்கிறதே இல்லை. என்னைக்கு ஆதாம் விழுந்து போனானோ அன்றிலிருந்து கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறணும்னா, மனிதனுக்கு ஒரு விமோச்சனம் உண்டாகணும், மனிதனுக்கு ஒரு நல்வாழ்வு உண்டாகணும்னா, இப்போ மனிதனுடைய சட்டையை மாற்றி பிரயோஜனம் கிடையாது, கலரை மாற்றி பிரயோஜனம் கிடையாது, வெளிப்பிரகாரமாக சில காரியங்களை சடங்குகளை செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. இருதயம் மாற்றப்பட வேண்டும். நிலம் சரியாகணும்.
நிலத்தை சரிப்படுத்தாமல் நல்ல காரியம் விளைக்கலாம், நல்ல காரியம் அதுலேருந்து விளையும்னு எதிர்பார்க்கிறது இட்ஸ் நாட் வைஸ், இட்ஸ் ஃபுலிஷ்னஸ், அறிவீனம். ஆகவேதான் கர்த்தர் நிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? இயேசு இந்த பூலோகத்துக்கு அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்தை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, மனிதனுடைய அக்கிரமத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, அவனுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து, அந்த இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்த மாத்திரத்திலே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் பண்ணுற வேலையை பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை உள்ள வைக்கிறார். இப்படி நான் சொல்கிறேன், தரிசான நிலத்தை அகற்றிவிட்டு நன்மைகளை விளைவிக்கிற நிலத்தை உள்ள வைக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல கர்த்தர். ரட்சிப்பு என்பது என்னன்றதை கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் நான் என்னன்றதை கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்பதை கவனிங்க. இது ஏதோ வேறு கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேங்க, இப்போ சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறேங்க, எனக்கு வேறு பேர் இருந்துச்சுங்க, இப்போ வேறு பேரை மாற்றிட்டாங்க. இந்த பிஸ்னஸ் இல்லை, இது ஆழமான விஷயம். கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான் என்றால் ஒரு பெரிய டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் உள்ள நடந்திருக்கிறது. கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை உள்ளே வைத்திருக்கிறார். கல்லும் முள்ளுமாய் கிடந்த, பண்படுத்தப்படாத, என்ன விதைச்சாலும் நன்மையான காரியங்களை விளைவிக்காத நிலத்தை அகற்றிவிட்டு, நிலத்தை எடுத்துவிட்டு ஒரு புதிய நிலத்தை கர்த்தர் உள்ளே வைத்தார். விளைவிக்கிற நிலம். அதனால தான் இதை குறித்து தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா காவலோடும் உன்னுடைய நிலத்தை காத்துக்கொள், உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், இருதயமாகிய நிலத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று வாழ்வுக்கு தேவையான எல்லாம் விளையும். வாழ்வுக்கு தேவையான, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் அதுக்குள்ளே இருந்து தான் புறப்படுகிறது, அதுக்குள்ளே இருந்து தான் விளைவிக்கப்படுகிறது, அதிலிருந்து தான் விளையப்போகிறது. இருதயம் என்கிறது ஒரு விளைச்சல் உள்ள ஒரு நிலம், விளைச்சலை தருகிற ஒரு நிலம். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை உள்ளே வச்சிட்டார். அதனால தான் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போது 2 கொரிந்தியர் 5:17 வாசித்தீங்கன்னா தெரியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, பழைய நிலம் ஒளிந்து போயிடுச்சு. கல் முள்ளுமா கிடந்த நிலம், தரிசு நிலம், நன்மையை விளைவிக்க முடியாத நிலம் ஒளிந்து போய்விட்டது. எல்லாம் தொடச்சு கட்டிட்டார் கர்த்தர். இப்போ ஒரு சாஃப்ட் ஹார்ட், ஒரு புதிய இருதயம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய இருதயம் நன்மைகளை விளைவிக்கக்கூடிய, ஆசீர்வாதங்களை விளைவிக்கக்கூடிய, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை விளைவித்து தரக்கூடிய, இந்த உலகத்துக்கு நன்மைகளை விளைவித்து தரக்கூடிய நிலமாக கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அற்புதமாய், நம்ம அறியாத விதத்தில், இதை நம்ம கையில் தொட்டு பார்க்குறதில்ல, கண்ணில் பார்க்குறதில்ல, இது சர்றத்தில் உணர்கிற விஷயம் கிடையாது. ஆவிக்குரிய உலகத்தில் இப்படிப்பட்ட மகத்தான காரியத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே செய்து முடித்திருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர். உங்கள் இருதயம்தான் நன்மையானவைகளை விளைவிக்கிற இருதயம். இயேசுவை ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் வாழ்நாளெல்லாம் என் வாழ்க்கையே தரிசாக போயிடுச்சு, என் வாழ்க்கையே தரிசான வாழ்க்கையாக போயிடுச்சுன்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். வாழ்க்கை தரிசாக போயிருக்கிற வாழ்க்கைக்கு காரணம் நிலம் தரிசாக இருக்குது. நிலம், இருதயமாகிய நிலம் தரிசு நிலமாக இருக்கிறது. இப்போ அந்த தரிசு நிலத்தை
விளைவிக்கிற நிலமாய் மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை, அந்த கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இம்மீடியட்டாக ஒரு அற்புதம் உள்ளே நடக்கிறது. இருதயத்தை விளைவிக்கிற இருதயமாக, நிலமாக கர்த்தர் மாற்றுகிறார். தொடருவோம் நாளைக்கு. இப்போ விளைவிக்கிற நிலத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஒன்றத்தையும் விளைவிக்காமல் இருக்கிறாங்களே, ஏன்? நாளைக்கு பதில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் விளைவிக்கிற நிலமாக மாறிடுச்சு, ஆனாலும் ஒன்றையும் விளைவிக்காமல் சோம்பேறிகளாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஒய்? காரணம் என்ன? நாளைக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு இதை புரிந்து கொள்ளணும். உங்கள் நிலம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் நன்மையான, ஆசீர்வாதமான, மகிமையான காரியங்களை விளைவிக்கிற நிலமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு சொன்னது, இயேசு இது சொன்ன இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, என் நிலத்தை விதமாய் நன்மைகளை விளைவிக்கிற நிலமாக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். நான் விளைவித்து எனக்கும் இந்த உலகத்துக்கும் ஆசீர்வாதத்தை அதில் விளையச் செய்ய கிருபைதாரோ கேட்போம். நல்ல பிதாவே, எங்களுடைய இருதயங்களை தகப்பனே நன்மைகளை விளைவிக்கிற இருதயமாய், ஆசீர்வாதத்தை விளைவிக்கிற இருதயமாய், கர்த்தாவே மற்றவர்களுக்கு தேவனுடைய காரியங்களை, தெய்வீகமான காரியங்களை, பரலோக நன்மைகளை விளைவிக்கிற, மற்றவர்களுக்கு விளைவித்து கொடுக்கிற நிலமாக எங்கள் இருதயத்தை நீர் மாற்றியிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொண்டு எங்கள் இருதயத்தில் கவனத்தை செலுத்தி எங்கள் இருதயத்தை பண்படுத்தி அந்த நிலத்தை சரியான விதத்தில் பண்படுத்தி அதில் விதைத்து நன்மையானவைகளை அறுவடை செய்ய இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you.